நம்ம தொடர்ந்து வந்து மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகள் ஆகட்டும், அதுக்கப்புறம் இலவசம் ஆகட்டும், அதை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு, அதாவது பிஜேபி அரசு வந்து பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய் கொடுப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், டிஎம்கே வந்து இப்ப சமீபத்துல வந்து பணம் கொடுத்தது. அதாவது முதல்ல வந்து பொங்கல் பணத்தோட சேர்த்து மகளிர் உரிமை தொகையும், அதுக்கப்புறம் இப்ப பிப்ரவரியில கொடுக்கும்போது கோடைக்கால விடுமுறை தொகைன்னு சொல்லிட்டு அந்த தொகையை தனியா கொடுத்து, அப்புறம் முன்பணமாக பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரை கொடுத்திருந்தாங்கன்ட்டு. அப்ப என்ன ஆயிருதுன்னா காம்படிஷன் ஜாஸ்தியாயிருது. டிஎம்கே வந்து ஆட்சியில இருக்கிறனால 2 மாசத்துல மட்டுமே 9,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும் போது மத்த கட்சிகளுக்கு வந்து எப்படி ஆயிருதுன்னா, நம்மளால வந்து இந்த தடவை எலெக்ஷன்ல வந்து ஜெயிக்க முடியாதோ, ஏன்னா வந்து டிஎம்கே வந்து காசை கொடுத்துட்டாங்க, அதனால வந்து அவங்களுக்கு தான் ஓட்டு விடும் அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் வரும். அதனால என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து இப்ப வந்து புதிய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து அறிவிச்சிட்டு இருக்காங்க. அதுல யாரெல்லாம் வந்து அறிவிச்சா செய்ய முடியும்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்கள அறிவிச்சாலும் கூட எலெக்ஷனுக்கு வந்ததுக்கு பிறகுதான் செய்ய முடியும். ஆனா பிஜேபி நினைச்சா இப்பயே செய்ய முடியும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சியான டிஎம்கே எப்படி ஆட்சியில இருக்கும்போது செய்யறாங்களோ, அதே மாதிரி மத்திய கட்சி ஆட்சியில இருக்கிறதுனால அவங்களும் என்ன பண்ணலாம், நினைச்சா செய்ய முடியும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிஜேபி 12,000 ரூபாய் தருவதாக வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ஏடிஎம்கே அனௌன்ஸ் பண்ணதுல இதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்னா, ஆட்சி வந்ததுக்கு பிறகு வந்து கிடைக்கக்கூடியதா இருக்கும். எதுவாக இருந்தாலும் ஆட்சி அமர்த்தினதுக்கு பிறகு அப்ப என்னென்னலாம் வந்து சொல்லியிருக்காங்களோ இதெல்லாம் செய்ய போறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கக்கூடிய விஷயத்த கண்டிப்பா யாரா இருந்தாலும் செய்வாங்க. அது டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ இல்ல பிஜேபியோ யாரா இருந்தாலும் செய்வாங்க. இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி யார் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது டிஎம்கே கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து பிஜேபி அறிவிச்சிருக்காங்க. பிஜேபி என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து டிஎம்கேவோட அதிகமாக 12,000 ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப வந்து யோசிச்சிருக்காங்க. எப்படின்னு பார்க்கும்போது இப்ப ரீசெண்டா திருச்சியில வந்து அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு கான்பரன்ஸுக்கு வந்த போது அந்த சமயத்துல வந்து அங்க இருந்த பிஜேபியுடைய மினிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, தமிழகத்துல வந்து பிஜேபிக்கு ஓட்டு வரணும்னா நம்ம வந்து ஏதாவது உதவித்தொகை மாதிரி நம்ம கொடுக்கணும். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டுமே அந்த உரிமை தொகைன்னு கொடுத்து டிஎம்கே வந்து 9,000 ரூபாய் கிட்டத்தட்ட கொடுத்துட்டாங்க 2 மாசத்துல. அந்த 2 மாசத்துல 9,000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய தொகை. எப்பயாவது ஒரு 1,000 ரூபாய் வருது, பொங்கலுக்கு ஒரு 1,000 ரூபாய் வருது வேற. ஆனா ஒட்டு மொத்தமா சேர்த்தி போட்டாங்க அப்படிங்கறதுனால வந்து என்ன ஆச்சுன்னா அதுதான் நின்னு பேசும். அதனால நாம ஏதாவது வந்து இந்த இடத்துல செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. பேசினதுக்கு வந்து அமித்ஷா அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, சரி நம்ம ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு உறுதிமொழி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்க வந்து அதற்கான ஒரு எஸ்டிமேஷன் அதுல வந்து ரெடி பண்ணுங்க, எந்தெந்த ஸ்கீம் எல்லாம் சேர்த்தி நம்ம வந்து என்ன பண்ண முடியும், மக்களுக்கு கொடுக்க முடியும்னு பாக்கலாம். நம்ம ஒரு தடவை தான் கொடுக்க போறோம். ஆனா கொடுக்கும் போதே வந்து இப்ப டிஎம்கே கொடுத்திருக்க 9,000 ரூபாய் பீட் பண்ற மாதிரி அதிகமா கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க கொடுத்ததுக்கு பிறகு கூட மறுபடியும் டிஎம்கே வேற ஏதாவது ஒரு ஸ்கீம் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொடுக்கும் போதே கொஞ்சம் எச்சா கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அந்த 9,000 ரூபாய் 12,000 ரூபாவாக வந்து திட்டமிட்டு இருக்காங்க. அந்த 12,000 ரூபாய் எப்படி கொடுக்கலாம்னு பார்க்கும்போது அவங்க நிறைய ஸ்கீம் வந்து மத்திய அரசு வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்குமே எல்லா ஸ்டேட்லயுமே கொடுக்குறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் மானியம், அதுக்கப்புறம் வந்து பிஎம் கிசான் ஸ்கீம், அதுக்கப்புறம் இந்த வித நெல்லு, அந்த விவசாய ஸ்கீம், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், ஒட்டுக்கா சேர்த்து ஒரு 12,000 ரூபாய் வர மாதிரி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முதல் கட்டமா பேசியிருக்காங்க. இதை எப்ப வந்து அபிஷியலான அறிவிப்பு வரும்னா, மோடி அவர்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வருவாங்க. அப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி வரும்போது தமிழ்நாட்டுல இதை அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு வந்து சொல்லப்படுது. அப்படி ஒரு 12,000 ரூபாய் என்ன பண்ண போறாங்க, இப்போது வந்து இவங்களும் வந்து பிஜேபியும் வந்து கொடுக்க போறாங்க. இந்த தடவை வந்து எலெக்ஷனை முன்னிட்டு நிறைய வந்து பார்த்தா பணம் அப்படிங்கிறது புழக்கமாகவே இருந்துட்டு இருக்கு. மக்களுக்கு வந்து நேரடியாக டெபாசிட் பண்றாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இதுவரை நேரடியாலாம் டெபாசிட் எல்லாம் பண்ணதில்ல. ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுங்கிறது பாத்துட்டு தான் இருக்கிறோம். எல்லா எலெக்ஷனுமே எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. யார் கொடுக்குறான்னு தெரியாது, எப்ப கொடுப்பாங்கன்னு தெரியாது, எவ்வளவு கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஒரு 500-1000 ரூபாங்கிறது வந்து கை மாத்திட்டு இருப்பாங்கிறது தெரியும். ஆனா இந்த மாதிரி வந்து எலெக்ஷனை முன்னிட்டு கரெக்டா கடைசி நேரத்துல இவ்வளவு கொடுக்கலாம் அவ்வளவு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்தது அப்படிங்கிறது இந்த தடவை வந்து ஆரம்பிச்சிருக்குது. அதுல வந்து டிஎம்கே செஞ்சிட்டனால மத்த கட்சிகளும் வந்து உள்ள பூந்து அவங்களும் ஏதாவது செய்யற மாதிரியும் இல்ல செஞ்சா எலெக்ஷனுக்கு முடிஞ்சதுக்கு பிறகு செய்யற மாதிரியும் வந்து பேசி கொண்டு இருக்காங்க. பாக்கலாம். பிஜேபி வந்து 12,000 ரூபாய்க்கு இப்ப திட்டமிட்டாங்க. அந்த திட்டமிட்ட பிஜேபியுடைய அந்த ஸ்கீம் வந்து இன்னும் ஒரு சில வாரங்கள்லயே வந்து அறிவிப்பாக வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. எல்லாத்துக்குமே அவங்க எதிர்பார்க்கறது ஆதார் கார்டும் அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு தான். இந்த 2 கார்டு இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. விவசாயிகளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஸ்கீம் வேணும்னா நாம வந்து என்ன பண்ணிருக்கணும், விளைநிலம் வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தோம்னா மட்டும்தான் அதை நம்ம என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லாட்டினா கேஸ் மானியம் போன்ற சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் உடைய இறுதி பட்டியல் வந்துருச்சு. எல்லாரும் பாத்துட்டீங்களா? ஏன்னா வந்து இறுதி பட்டியல வந்தவங்க தான் வந்து ஓட்டு போட முடியும் இந்த தடவை. அதனால இறுதி பட்டியல் எப்படி பாக்கணுங்கிறத நம்ம நேத்தே வீடியோ போட்டிருந்தோம். பாக்காதவங்க நம்ம சேனலுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் ஃபைனல் லிஸ்ட் நம்ம போட்டிருப்போம். அதுபடி போய் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். ஈஸியாவே வந்து பாத்திரலாம். வெறும் உங்க ஐடி நம்பரை கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஓட்டு இருக்கா இல்லையான்னு சொல்லிடுவாங்க.
எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே லைனா ப்ரொசீஜர்லாம் நம்ம சொல்லிட்டு தான் வந்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய பேர்லாம் எல்லாமே செக் பண்ணியாச்சு. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுரிமை இருக்குது. நீங்களும் அதே மாதிரி செக் பண்ணி வச்சுக்கோங்க.